எவ்வளவு ஒரு அங்கீகாரமான இடத்துல சொல்றாரு பாத்தீங்களா? சில வேலைகள்ல பாத்தீங்கன்னா, அவங்கட்ட உதவி கேட்டேன், இவங்கட்ட உதவி கேட்டேன். நீ என்ன என்ட்ட வந்து பாரு, என்ன வந்து பாரு. நீ என்ட்ட கேளு. இத பத்தி அவங்கட்ட கேட்கிற, என்ட்ட கேளு. நான் சொல்றேன், நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சில இடங்கள்ல, சில இடங்கள்ல நாம ரொம்ப ரொம்ப வல்லமை ஆயிட்டோம் அப்படின்னா, அத பத்தி என்ட்ட கேளு நான் சொல்றேன் உனக்கு. அத பத்தி விஷயமா நான் சொல்றேன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த நான் இது வந்து இவர் சொல்லுவாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அது உத்தமனாயிருன்னு அர்த்தம் கிடையாது. ரொம்ப நல்லவனாயிருன்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா ஆபிரகாம் வாழ்க்கையில சில தவறுகள்லாம் செய்றாரு. உத்தமனா கிடையாது. ஆங்கிலத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, வாக் பிஃபோர் மீ சாஃப்ட்லி. நீ எனக்கு முன்பாக மென்மையாக நடந்து கொள். மறுபடியும் சொல்றேன். நீ எனக்கு முன்பாக மென்மையாக நடந்து கொள். மறுபடியும் சொல்லுகிறேன். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். நீ எனக்கு முன்பாக மென்மையாக நடந்து கொள். நான் என்ன சொல்றேனோ, அத கேட்டு செய். அப்படி செய்வாயானால், நான் சர்வ வல்லமையுள்ள தேவனா இருக்கிறபடினால, நீ தேடுகிற யாவையும் என்னால உருவாக்கி தர முடியும். உனக்கு அத உண்டாக்கி தர முடியும். யாரோ செய்வாங்க, யாரோ தருவாங்க அப்படின்றது எல்லாராலும் எல்லாம் முடியாது. ஆனா நான் யாருன்னு கேட்டா, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். நான் உனக்காக யாவையும் செய்ய விரும்புகிற தேவன். ஆனா, எப்ப என் வல்லமை உனக்கு செயல்படுத்தப்படும்னு கேட்டா, நீ நான் சொல்வத கேட்டு என்ன செய்? நட. இந்த கிறிஸ்துவ ஜீவியத்துல மிக மிக அவசியம். ஆழமாகான ஒரு காரியம். இது இது ஒரு விழுந்து போன உலகம். இங்க இங்க வந்து ஜீவனும் இருக்கு, மரணமும் இருக்கு. ஆசீர்வாதம் இருக்கு, சாபம் இருக்கு. நன்மை இருக்கு, தீமையும் இருக்குது. இது பரலோகம் கிடையாது. இது வந்து இயேசுவினுடைய இரத்த புண்ணியத்தினால் சம்பாதிக்கப்பட்ட ஜீவனும், ஆசீர்வாதமும், நன்மையும் இருக்கிற பூமியாவும் இருக்குது. ஆதாம் பாவத்தினால விழுந்து போனதுனால, அது நிமித்தமா உண்டான தீமைகளும் இருக்கிறது. தேவன் சாபத்திற்கோ, தீமைக்கோ சா நான் அவர் காரணம் அல்ல. மரணத்துக்கோ காரணம் அல்ல. ஆனா இந்த பூமி வந்து ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினால அதை கொண்டு வந்து விட்டது. அப்ப 2மே கலந்து இருக்குது. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். ஆழமான காரியம். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். எப்படி வேணா நான் இருப்பேன். நான் என்ன பண்ணாலும் ஆண்டவர் என்ன ஆசீர்வதிப்பாரு. நான் எந்த பிரச்சனைக்கும் நான் போக மாட்டேன். பொதுவா ஜெனரலா இது இந்த கிறிஸ்தவ உலகத்துல, இந்த ஜீவியத்துல இது இது ரோஜா படுக்க கிடையாது. எல்லாருமே எதிரான சூழ்நிலையை சந்திக்கிறோம், தடைகள பார்க்கிறோம். ஏன்னா, நம்ம கர்த்தருக்கா வைராக்கியம் வாழக்கூடாது என்பத பிசாசு தடுக்க பார்க்கிறான். நம்ம மூலமா நாம சாட்சியா வாழ்ந்துட்டோம் அப்படின்னா, அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவான்றனால என்பதனால, அநேகர் ரட்சிக்கப்படுவதனால, அவ வந்து நம்ம வாழ்க்கைக்கு தடை போடுறா. அது இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா, எனக்கு ஒரு வெளிச்சம் இருக்கணும். இது வந்து ஒரு நல்ல உலகம் கிடையாது. இது வந்து நல்ல உலகம். இது வந்து பரலோகம் கிடையாது. இதுல கர்த்தர் என்கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நீ என்னுடைய சத்தத்த கேட்டு நட. மறுபடியும் சொல்லுகிறேன். இது இது நல்ல உலகம் அல்லாதனால, நன்மை தீமையும் இருக்குது. ஆசீர்வாதம் சாபமும் இருக்குது. கலக்கல 2மே இருக்குது. ஆனா இங்க, நீ நாம அதாவது நீ நான் சொல்லும்போது தவறா எடுத்துக்கிறாதீங்க. நான் பொதுவா கர்த்தர் சொல்ற மாரி அந்த இடத்துல பேசுறேன். என்ன சொல்ல வர்றார் கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப நமக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில கடைசி வரைக்கும் நாம தேவ சத்தத்தை கேட்டு வாழ்க்கை நடத்தும்படி எதிர்பார்க்கப்படுகிறோம். ஆமென். திரும்ப ஆமென் சொல்றீங்க. நம்ம எல்லாருமே வந்து கர்த்தர் என்ன சொல்லுகிறாரு? கர்த்தருடைய சித்தம் என்ன? இல்ல கர்த்தர் விருப்பம் என்ன? கர்த்தர் என்ன இங்க போக சொல்றாரா? இத செய்ய சொல்றாரா? இத கொடுக்க சொல்றாரா? இத வாங்க சொல்றாரா? எல்லா இடங்களிலும் தேவன் வந்து நம்முடைய அவருடைய சித்தத்த, அவருடைய சத்தத்த கேட்டு வாழும்படி எதிர்பார்க்கிறார். இதுதான் பாருங்க கிறிஸ்டியன் லைஃப். ஆமென். இதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். இத ஏன் செய்யணும்? பாருங்க கர்த்தர் சொல்றார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அங்க ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துக்கு போங்களேன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம். அங்க ஒரு குடும்பத்த பார்ப்போம். அங்க ஒரு குடும்பத்த நாம் பார்ப்போம். ஆதாம் குடும்பத்த பார்க்க போறோம். எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல எடுத்துட்டீங்களா? அங்க 8ஆம் வசனத்த நான் வாசிக்கிறேன். எல்லாரும் கவனியுங்கள். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி, தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். வாசிச்சிட்டே வாங்களேன். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். தோட்டத்திற்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று.
முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர். அது ஆவிலா தேசம் முழுவதும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். அத்தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்திலே பிதோலாகும் கோமேத கல்லும் உண்டு. இரண்டாம் ஆற்றுக்கு கீகோன் என்று பேர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். 15ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்துக் கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஆமென். 18 வாசிப்போம். 18. பின்பு தேவனாய கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணி அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். பிரைஸ் தி லார்ட். கவனிச்சீங்களா? அதாவது இப்போ பாருங்களேன், ஒரு குடும்பத்தை தேவன் ஆரம்பிக்கிறார். நீங்க ஒருவேளை இந்த 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 செய்தி கேட்டுக்கொண்டிருக்கவங்க ஒரு குடும்பஸ்தரா இருக்கலாம். அல்லது ஒருத்தவங்க திருமணத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். இப்ப திருமணம் செஞ்சிருக்கலாம். சரியா? இப்ப நம்ம எல்லாருமே கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். இங்க வந்து கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா, ஆதாம அவர் தான் உண்டாக்குனார். நமக்கு நல்லா தெரியும். ஆதாமுடைய விலா எலும்பிலிருந்து கர்த்தர் ஏவாளை உண்டாக்கினார். ஒரு குடும்பமா உண்டாக்குறார் அவர். அதுக்கு முன்பாக பாத்தீங்கன்னா, சில காரியங்கள் ஆயத்தம் பண்றார். பண்ணும்போது தேவனாய கர்த்தரே கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி உண்டாக்கி பாருங்க அந்த தோட்டத்தை வந்து ஆதாமால உண்டாக்க முடியாது. ஆனா கர்த்தர் வந்து ஒரு 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 ஸ்பெசிபிக்கான பிளேஸ சூஸ் பண்ணி அவ்வளவு பெரிய பிளேஸ்ல ஏதேன் ஒரு தோட்டத்தை கிழக்கு பகுதியில உண்டாக்குகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அங்க உண்டாக்குறது மாத்திரம் கிடையாது. நீங்க அடுத்து தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் சாப்பிடுறதுக்காக கனி விருட்சங்களை முளைக்க பண்ணினார். அப்புறம் போட்டிருக்கு, தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி, தண்ணி வேணும் இல்லையா தோட்டத்துக்கு? தண்ணீர் பாயும்படி கர்த்தரே யோசிச்சு, ஒரு நதி புறப்பட்டு 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. அப்புறம் போட்டிருக்கு, ரொம்ப டூ மச்சா இருக்குது. அந்த ஆற்று ஓரங்கள்ல கோமேத கல்லும், அதுக்கப்புறம் பொன்னும் விளைந்ததுன்னு அதுக்கப்புறம் கர்த்தரே சொல்றாரு, பண்படுத்தும் காக்கவும் வைத்தார். அப்புறம் கர்த்தர் சொல்றாரு, மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. நான் அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன். பாரு ஏதாவது ஆதாமுக்கு யாரு செஞ்சா அப்படின்னு கேட்டா, ஆதாமுடைய மாமா செய்யல, ஆதாமுடைய நண்பன் செய்யல, ஆதாமுடைய சித்தப்பா செய்யல, ஆதாமுடைய வேற யாருமே செய்யல. ஆதாமுக்கு பொறுப்பா இருந்து, அப்பாவா இருந்து எல்லாவற்றையும் செய்து கொடுத்தவர் அப்பா. ஆமென். உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் எத்தனை பேர் கர்த்தர் செஞ்சார், எத்தனை பேர் நீங்க ஆமென்னு சொல்றீங்க? பிரைஸ் தி லார்ட். எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து, ஒரு வேலையா இருக்கட்டும், ஒரு திருமணமா இருக்கட்டும், பிள்ளையா இருக்கட்டும், எதா இருந்தாலும் சரி, நமக்கு எல்லாவற்றையும் செய்கிறவர் கர்த்தர். ஆமென். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். உன்னால தோட்டத்தை உண்டாக்க முடியாது. உன்னால கனி விருட்சங்களை முளைப்பிக்க வைக்க முடியாது ஆதாம். உன்னால திருமணத்து கருத்தை வாய்க்க பண்ண வைக்க முடியாது. உன்னால பொண்ணு விளைய வைக்க முடியாது. ஆனா என்னால முடியும். இப்ப நீ ஒண்ணு செய். இது எல்லாவற்றையும் நான் உனக்கு உண்டாக்கி கொடுத்திருக்கிறேன். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நீ ஒண்ணே ஒண்ணு தான் செய்யணும். நான் சொல்ற வார்த்தையை மட்டும் கேளு. அதன்படி செய். அவ்வளவுதான். இதான் கர்த்தர் நம்மட்ட எதிர்பார்க்கிறார். அப்ப நமக்கு சம்பவம் தெரியும். இந்த குடும்பத்த பார்த்து ஒரு வார்த்தை வருது. கர்த்தர் சொல்றாரு, "அப்பா நீங்க தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்து கனியை என்ன செய்யுங்க? புசிக்கலாம். ஆனா தோட்டத்தின் நடுவில் இருக்கிற அந்த நன்மை, தீமை அறியத்து கனியை என்ன செய்யாதீங்க? புசிக்காதீங்க. புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள்" என்று ஒரு வார்த்தை என்ன செய்றாரு? கொடுக்கிறாரு. இதுதான் வந்து அவங்களுக்கு வந்த தேவ சத்தம். நல்லா கவனிங்க. இன்னைக்கு நமக்கு அது கிடையாது. ஆனா ஆதாம் குடும்பத்துக்கு வந்த தேவ சத்தம் வந்து, உனக்கு மேல ஒரு இருக்கா என்பதை அறிந்து கொள்ளும்படிக்கு நீ புரிஞ்சு கொள்ளணும். உனக்கு மேல ஒரு அதிகாரம் இருக்கிறது. நீ எனக்கு கீழ்ப்படி என்பதை புரிந்து கொள்ளும்படி, இப்ப இன்னொன்னு, நான் உனக்காக எல்லாவற்றையும் உண்டாக்கி வச்சிருக்கிறேன். அத அனுபவிக்க கூட உன்னுடைய சித்த சுயாதீனம் அவசியம். இப்ப அந்த 2 மரத்தையும் பார்க்கும்போது, ஜீவ விருட்சமா, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமா, ஆதாம் தான் சூஸ் பண்றான். நான் வந்து ஏதேன் வாழ்க்கைய வாழப் போறேன். கர்த்தர் உண்டாக்கி கொடுத்த வாழ்க்கைய வாழப் போறேன். அதனால நான் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்து கனியை சாப்பிட மாட்டேன். கர்த்தர் எனக்கு ஒரு ஃப்ரீ வில் குடுத்திருக்காரு. அந்த சித்த சுயாதீனத்த பயன்படுத்தி, நான் இத செய்ய மாட்டேன். இதத்தான் செய்ய போறேன் என்பத அப்படி கர்த்தர் தன்னைப் போல ஒரு சாயலுடையவனாக அவன உண்டாக்கி இருந்தார். கர்த்தர் வந்து ஃபோர்ஸ் பண்ணல. அதான் நீ இப்படிதான் இருக்கணும் அப்படி ஃபோர்ஸ் பண்ணல. ஆனா உன்ன சொல்றேன். நான் உன்னை நேசிக்கிற தேவன். உனக்காக எல்லாவற்றையும் நான் செய்றேன். இப்ப நீ ஒண்ணு செய்யணும். என் சத்தத்த நீ என்ன செய்யணும்? மனமுவந்து உன்னுடைய உன் நான தாழ்த்தி, உன்னுடைய சுய விருப்பம், உன் ஆசை, உன் இச்சை இதெல்லாம் தாழ்த்தி, என் வார்த்தையிலிருந்து வருகிற சத்தத்த கேட்டு, அதுக்கு நீ கீழ்ப்படிந்து, மனமுவந்து கீழ்ப்படியும்போது,
என்ன சேவிக்கிறதுக்கு கூட நான் உனக்கு ஃப்ரீவில் கொடுக்குறேன். இன்னைக்கு இந்த வேலையில நீங்க எல்லாரும் செய்தி கேட்டுக் கொண்டிருக்கிறீங்க. இதுக்கு வர்றதுக்கும் வராததுக்குள்ளே அந்த தீர்மானத்தை எடுத்தது நீங்க தான் பாருங்க. இன்னைக்கு இந்த மீட்டிங்க்கு வர்றதுக்கும் வராததுக்கும் எடுத்த தீர்மானத்தை எடுத்தது யாரு? நாம தான். கரெக்ட்டா? ஓகேவா? வரவும் செய்யலாம், வராமயும் போகலாம். கர்த்தர் ஒண்ணும் என்ன செய்ய போறதில்ல, கட்டாயப்படுத்த போறது கிடையாது. அவர் வந்து அப்ப அவர தேடுறதுக்கு கூட நமக்கு உரிமை குடுத்திருக்கார். எத்தன பேர் ஆமென் சொல்றீங்க? சரியா? நாளைக்கு நான் சினிமாவுக்கும் போலாம், சர்ச்சுக்கும் போலாம். கர்த்தர் என்ன அப்படிதான் வச்சிருக்காரு. சித்த சுயாதீனம் உருவாக்கி இருக்காரு. இப்ப அந்த சித்த சுயாதீனத்தை பயன்படுத்தி என் வாழ்க்கையில எப்பப்பலாம் நான் தீர்மானம் எடுக்கணுமோ, எடுக்க சூழ்நிலை வருதோ அப்பல்லாம், கர்த்தாவே நீர் என்ன சொல்லுகிறீர்? உம்முடைய சித்தம் என்ன? உம்முடைய சித்தம் என் வாழ்க்கை என்ன செய்யட்டும்? விளங்கட்டும் என்று அவருக்கு நம்மை தாழ்த்தும்படி தேவன் எதிர்பார்க்கிறார். இது வந்து ஒரு ஒரு இது வந்து ஒரு ஆ ஒரு ப்ராஸ்பரஸான லைஃப்க்கு, ஒரு வெற்றிகரமான வாழ்க்கைக்கு, ஒரு பாதுகாப்பான வாழ்க்கைக்கு இது ஒரு அஸ்திவாரமா இருக்கிறது. என்னன்னு கேட்டா, கர்த்தாவே நீர் என்ன சொல்லுகிறீர்? சொல்லுங்க. கர்த்தாவே நீர் என்ன சொல்லுகிறீர்? அடிக்கடி இந்த மாரி வாழ்க்கையில சின்ன பெரிய தீர்மானங்கள் எடுக்கும்போது, நீங்க என்ன டாடி சொல்றீங்க? அப்பா நீங்க என்ன சொல்றீங்க அப்பா? அப்படின்னு நம்ம கேட்க பழகிட்டோம் அப்படின்னா, நான் சொல்றேன் இதே வழியில நம்ம பிள்ளைகளையும் கொண்டு போவோம். பிள்ளைகளும் கர்த்தரை சார்ந்து கொள்வார்கள். அல்லேலூயா! பிரதர் நான் பேசுறது கேக்குதா? திடீர்னு கட் ஆயிருச்சு. ஆமா பாஸ்டர். நடுவுல கட் ஆயிடுச்சு. இப்பதான் கேக்குது. இப்பதான் கேக்குது. ஓகே, ஓகே. ரைட். அப்ப நம்ம அப்பாட்ட வந்து என்ன செய்யணும்? கண்டிப்பா கன்சல்ட் பண்ண வேண்டும். இத மனதில் என்னைக்கும் வைத்துக் கொள்ளுங்க. ஒரு காரியத்த செய்யும்போது, ஒரு உலக பிரகாரமான காரியத்த வந்து கேட்கும்போது, இப்ப அ நீங்க பிரதர் யுஎஸ்ல இருக்கிறாரு. எங்க தங்கி இருக்கீங்க? அங்க என்ன ஹோட்டல் இருக்கும்? அ அங்க என்ன என்ன எப்படி இருக்கும்? இதெல்லாம் பிரச்சனை இல்ல. யார்ட்ட வேணா கேட்டுக்கலாம். ஒரு உலக பிரகாரமான காரியத்த குறித்து நம்ம ரட்சிக்கப்படாதவங்கட்ட கூட கேட்டுக்கலாம். ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. இந்த கார் எங்க வாங்குனீங்க? இந்த வேலையில எப்படி அப்ளை பண்ணணும்? இது எதை வேணா கேட்டுக்கலாம் பாருங்க. இத பத்தி பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம வந்து எல்லாரும் இருக்கிற ரட்சிக்கப்பட்டவங்க, ரட்சிக்கப்படாத இருக்கிற உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் தவறு கிடையாது. ஆனா வாழ்க்கையில ஆவிக்குரிய காரியங்கள், குடும்ப தீர்மானங்கள், சில விஷயங்கள் செய்யும்போது, அதுவும் இப்படி ஜெனரலான காரியத்த தவிர்த்து, எப்போதுமே கர்த்தர்ட்ட நாம கேட்கும்படி எதிர்பார்க்கப்படுகிறோம். அது நல்ல ஒரு ஒரு சேஃபான ஜர்னி பாருங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்போ வந்து இந்த ஆதாம் குடும்பத்துல ஒரு தப்பு நடந்து போச்சு. யோசித்து பார்த்தீங்கன்னா, இவங்க ஜெபம் பண்ணி எதுவுமே வரப்போறது கிடையாது. தோட்டமா இருக்கட்டும், தண்ணீரா இருக்கட்டும், விருட்சமா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், திருமணமா இருக்கட்டும், எல்லாவற்றையுமே கர்த்தரே செய்திருந்தார். ஆமென். இவங்க எதையுமே செய்யவே இல்ல பாருங்க. ஒண்ணே ஒண்ணு செய்யி, நான் உனக்கு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இரு அப்படிதான் சொன்னார். ஆனா நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா தெரியும். ஆதாம் வந்து ஏவாள் வந்து பிசாசால வஞ்சிக்கப்பட்டு அந்த பழத்த பிடுங்கி சாப்பிடுறா. அவ புசித்தது மாத்திரம் கிடையாம ஆதாமுக்கு கொடுக்குறா. அப்ப கர்த்தர் பின்னாடி பேசிட்டே வர்றாரு. அப்ப ஆதாம்ட்ட கர்த்தர் முதல்ல யார்ட்ட கேட்கிறாரு பார்த்தீங்களா? முதல்ல யார்ட்ட கேட்கிறாரு? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஒரு குடும்ப தலைவன் மிக, 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 மிக முக்கியம். ஆழமான காரியத்தை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒரு குடும்ப தலைவன் எதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்கணும் அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா அவன் குடும்பத்த போஷிக்கிறவனா இருக்கணும். இன்னொரு காரியம் ஸ்பிரிச்சுவலா இருக்கும் பொழுது, குடும்பத்துல தீர்மானம் எடுக்கும்போது, கர்த்தர் என்ன சொல்வார் என்பதை கேட்டு, அதன்படி செய்கிறவனாக, தன்னை பக்குவப்படுத்திக் கொண்டவனாக, அதுல ரொம்ப வந்து சவுண்டா இருக்கணும் பாருங்க. அததான் நான் அன்னைக்கு சில விஷயத்த காண்பிக்க போறேன் இப்ப வந்து. ஆமென். அப்போ வந்து ஆதாம் வந்து ஆதாமுக்கு தான் நல்லா தெரியும். கர்த்தர் என்ன சொன்னாரு? கர்த்தர் இத சாப்பிட வேணாம்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு. ஆனா வந்து பிசாசு பாருங்க ஆதாம்ட்ட வராம ஏவாள்ட்ட போயி அவள வஞ்சித்து அந்த பழத்த சாப்பிட வச்சுட்டான். நீங்க கீழ வாஸ்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ட்ராஜடி. அவன் செஞ்ச பாவத்தினால, வார்த்தை கீழ்ப்படியாததுனால, வரிசையா நீங்க பார்த்தீங்கன்னா,
ஆதாம் வந்து ஏவாளை பிளேம் பண்றான். ஏவாள் வந்து சர்ப்பத்தை பிளேம் பண்றான். அடுத்து பாத்தீங்கன்னா கீழே வந்து இந்த பாவத்தின் விளைவுகளை வந்து கர்த்தர் டிடெக்ட் பண்றாரு. அவர் ஒண்ணும் சாபத்தை கூறல. நீ இப்படி செஞ்சதுனால இப்படி ஆயிப்போச்சு. நீங்க ஒரு வசனத்தை அங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, யாராவது ஒருத்தர் வந்து 17ஆம் வசனத்தை வாசிங்க. 17ஆம் வசனம். 17. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாக ஆதியாகமம் 3:17. ஆதியாகமம் 3:17. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். கர்த்தர் சொல்றாரு. அதாவது மனைவி சொல்றதை கேட்க வேணாம்னு சொல்லல. இங்க இந்த இடத்துல வந்து ஆதாம் பக்கத்துல இருக்கிறது மனைவி மாத்திரம்தான். சரியா? யார் மூலமாவது பிசாசு என்ன செய்யலாம்? வேலை செய்யலாம். இன்னைக்கு பல வழிகள்ல பிசாசு என்ன செய்யறான்? தன்னுடைய சித்தத்தை கர்த்தருக்கு விரோதமா பேசுறான். சரி, ஆனா இங்க ஒரு விஷயம் நடந்து போச்சு. நீ வந்து உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து, யாரோ ஒரு வார்த்தைக்கு செவி கொடுத்து, புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே. நல்லா கவனிங்களேன். ஒரு ஆழமான காரியம் சொல்ல போறேன். பாருங்க, நான் உங்களுக்கு போதிக்கிறது வந்து ஜென்ரலா எதமோ எடுத்தது போதிக்கல. ரொம்ப ஒரு ஊழியக்காரனுக்கு ஆழமா என்ன தெரியுமோ அதை எடுத்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். கர்த்தர் வந்து புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் ஒன்றை உங்களுக்கு வேண்டாம் என்று சொன்னால், நீங்கள் என்ன சொல்லுங்க? அதுக்கு வேண்டாம் ஆண்டவரே, என்ன செஞ்சிருங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கடவுள் வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஒண்ணு வந்து, தம்பி இது உனக்கு வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, நீங்க என்ன செஞ்சிருங்க? நீங்க என்ன செஞ்சிருங்க? வேண்டாம் ஆண்டவரே. சில நேரம் பாத்தீங்கன்னா வேண்டாம்னு சொல்லிடுவோம். திரும்ப போய் ஆண்டவரே இந்த அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க ஆண்டவரே? அன்னைக்கு நான் கேட்டேன், நீங்க வேண்டான்னீங்க. இப்ப ஏதாவது மனசு எதுவும் மாறி இருக்கிறீங்களா? என்னன்னு சொல்லுங்க. இல்ல, ஆண்டவர் ஒரு முறை வேண்டாம்னு சொல்லிட்டாருன்னா எப்பவுமே வேண்டாம். அவரு சொல்லுவாரு. ஏதாவதுன்னா அவரே என்ன செய்வாரு? சொல்லுவார். இப்ப கர்த்தர் தெளிவா சொல்றாரு. இது வேணாம் உனக்கு. நான் உனக்கு விலக்கி இருக்கிறேன். உனக்கு என்ன வேணும்? உனக்கு வேண்டிய அத்தனையும் நான் இயந்திரத்தை உண்டாக்கி வச்சிருக்கிறேன். உனக்கு எது சரி? உனக்கு என்ன வேணும்? நீ எங்க போகணும்? நீ எங்க வேலை செய்யணும்? எல்லாவற்றையும் நான் முன்குறிச்சிருக்கிறேன். நான் உன்னை வழி நடத்துவேன். நான் விளக்குனதை நீ தேடாத. அப்ப உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து, நான் உனக்கு விளக்கின விருட்சத்துக்கு நீ புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டது. அப்பா, நான் சொன்னேன் இல்லையா, குடும்ப தலைவன் ரொம்ப முக்கியம், ஒரு தனி மனிதன் ரொம்ப முக்கியம்னு. ஆதாம் ஒரு ஆளு தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாதனால அது யாரை பாதிச்சிருச்சு? ஆதாம் குடும்பத்தை. அதுவும் ஆதாம் வந்து மனுக்குலத்தில் பிரதிநிதியா இருக்கிறதுனால முழு பூமியும் பாதித்து விட்டது. சிந்திச்சு பாருங்களேன். ஆதாம் ஒருவேளை சினிமாக்கு போகல, சிகரெட் குடிக்கல, விபச்சாரம் பண்ணல, எதுவுமே நம்ம இன்னைக்கு சொல்ற எந்த தப்பையும் ஆதாம் என்ன செய்யல? டேட்டோவா அது போடல. சரியா? என்னென்னமோ சொல்றோம் இல்லையா? எதையுமே ஆதாம் பண்ணல. ஆதாம் அப்ப தப்புனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில தவறு பிஃபோர் காட் ஒரு விஷயம் தப்புனா நம்ம சொல்ற இந்த மாதிரி காரியங்கள்லாம் கிடையாது பாருங்க. தவறுன்னு சொல்லும் பொழுது கடவுள் வார்த்தை, கடவுளுடைய சித்தம் என்பதை அறிந்து கொண்டு அதுக்கு கீழ்ப்படியாததுதான் என்னது? தப்பு. அப்ப நாம மனசுக்குள்ள பயப்பட வேண்டியதில்லை. ஆனா மனசுக்குள்ள ஒரு தீர்மானம், ஒரு குடும்ப தலைவனுக்கு, எங்க குடும்பத்துல கவனிங்கள், எங்க குடும்பத்துல நாங்க எதை செஞ்சாலும் கர்த்தருக்கு தான் செய்ய போறோம். நேரம் ஆமென் வந்திருக்கணும். பிரைஸ் எல்லாம். எங்க குடும்பத்துல நாங்க இனிமேல் எதை செஞ்சாலும் எங்க ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதுக்கு தான் நாங்க செய்வோம். ஆமென். இந்த இடத்துல ஒரு ஒரு குடும்ப தலைவனும் அப்படி தீர்மானம் எடுத்து அந்த குடும்ப தலைவியும் சேர்ந்து இனிமே நம்ம இப்படிதான் செய்ய போறோம். நான் சொல்றேன்றது ரொம்ப முக்கியம் கிடையாது. மனைவி என்ன சொன்னாலும் முக்கியம் கிடையாது. 2 பேரும் சேர்ந்து நாம என்ன செய்ய போறோம்னு கேட்டா, சரி எனக்கும் உனக்கும் ஒரு கான்ட்ரோவர்சி. கணவன் மனைவி பார்த்தீங்கன்னா கான்ட்ரோவர்சி வந்துரும். அப்ப 2 பேரும் ஒரு முடிவுக்கு வரலாம். கடவுள் வார்த்தை என்ன சொல்லுது? கர்த்தர் என்ன சொல்றாரு நம்ம கேட்போம். அவர் என்ன சொல்லாதபடி நம்ம செய்வோம். அப்படின்னு இடத்துக்கு வரும்பொழுது நான் சொல்றேன், நம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்திருப்பார்கள். நான் சொல்றேன். உங்க சந்ததி வாழ்ந்திருக்கும் இயேசுவின் நாமத்தினால். பிரைஸ் தி லார்ட். ரொம்ப முக்கியம். இந்த இந்த ஒரு வாழ்க்கை முறைய நாமும் வாழ்ந்து நம் பிள்ளைகளுக்கு காண்பித்து கொடுக்க வேண்டும். மாதிரியா இருக்கணும்.
இது ரொம்ப முக்கியம். மிக மிக முக்கியம். இந்த விழுந்து போன உலகத்துல நம்ம பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், எதை செஞ்சாலும் ஏசப்பா சொல்றத கேட்டு செய்யணுன்ற ஒரு உள்ளத்துல பதிச்சிடணும். இயேசு நாமத்தினால. ஹalleluya. ஹalleluya. அவர் உனக்கு போதிப்பார்ன்னு சொல்லி கொடுத்துறணும். சரி. அப்ப ஆதாம் குடும்பத்தை விட்டுருவோம். இன்னொரு குடும்பத்தை பார்ப்போமா? அந்த குடும்பம் வந்து ஆபிரகாம் குடும்பம். என்ன குடும்பம்? ஆபிரகாம் குடும்பம். அப்படியே தலைகீழா இருக்குது. ஆபிரகாம் நீங்க பார்த்தீங்கன்னா, அதுல ஒரு வசனத்தை வாசிப்போமே. அங்க போங்க. ஆதியாகமம் ஆதியாகமம் 22 நினைக்கிறேன். ஆமா. ஆதியாகமத்துல 22:18 வாசிங்க பிரதர். ஆதியாகமம் 22:18. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். போதும். பாருங்க. அங்க சொன்னாரு ஆதாம்கிட்ட. ஆதாம், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படியாதபடினால பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். ஆபிரகாம், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால பூமியில் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். பாருங்க. அதாவது நம்ம நினைக்கிறோம் தனி மனிதன், ஒரு தனி ஆளு, நம்மலாம் வார்த்தை கேட்டு என்ன ஆக போகுது நீங்க நினைக்கலாம். அப்படி கிடையாது அருமையானவர்களே. ஒரு தனி நபர் தேவனுக்கு ஒரு மனுஷன் போதும். ஒரு சந்ததியை மாத்தி அந்த சந்ததி மூலம் ஒரு பட்டணத்தையே கர்த்தரால மாத்தும். திரும்ப ராபன் சொல்றீங்க. அதனால இன்னைக்கு வந்து நம்ம நம்மள யாரு பாக்குறா, நம்ம எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கிறோம், நம்மள பாராட்டுறாங்களா பாராட்டலையா, இதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. நல்ல ஆழமா புரிஞ்சுக்கணும். நீங்க கோவிச்சுக்கங்க, கோவிச்சுக்காம போங்க. அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நாங்க உங்களை பிரியப்படுத்துறதுக்காக வாழல. உங்களை நேசிக்கிறோம். ஆனா எங்க குடும்பத்துல நாங்க கர்த்தர் என்ன சொல்ல அதுபடிதான் நாங்கள் செய்வோம். அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்துக்கு நாம என்ன செய்யறோம்? வர வேண்டும். பாஸ்டர் இப்படிலாம் செஞ்சா என் ஃப்ரெண்டு கோச்சுக்குவார் பாஸ்டர். இப்படி செஞ்சா என் மேனேஜர் கோச்சுக்குவார். இப்படி செஞ்சா என் குடும்பத்துல கோச்சுக்குவாங்க. சொந்தக்காரங்க வரமாட்டாங்க பாஸ்டர். இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. இதுதான் 2வது. முதலாவது வந்து கர்த்தர் இருக்கிறாரா? அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென். அப்ப இங்க பாத்தீங்கன்னா, நீங்க ஆபிரகாம் குடும்பத்தை யோசித்து பாருங்களேன். ஒரு சின்ன சம்பவத்துல உங்களுக்கு நான் சொல்றேன். ஆபிரகாம் குடும்பத்தை. பொதுவாவே ஆபிரகாம் பாத்தீங்கன்னா, உன் தேசத்தை விட்டு புறப்பட்டு வான்னா வந்துடுறாரு. சரியா? தசமாங்கூடுனா கொடுத்துடுறாரு. இப்படி என்ன வேணாலும், என்ன சொன்னாலும் கேட்டுட்டே வர்றாரு. இங்க ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா, கர்த்தர் வந்து முதிர்ந்த வயதுல சோதிக்கிறாரு. உன் குமாரனாய் ஈசாக்கு எனக்கு தகனபடியாக பலியிடுன்னு சொல்றாரு. சரியா? இப்ப இந்த குடும்பத்தை பத்தி கொஞ்சம் யோசிப்போமே. 3 பேர். எத்தனை பேர் இருக்காங்க இந்த குடும்பத்துல? 3 பேர். ஒண்ணு ஆபிரகாம், இன்னொன்னு மனைவி சாராள், இன்னொன்னு ஈசாக்கு. 3 பேர். சரியா? இப்ப கர்த்தர் யார்ட்ட சொல்லியிருக்காரு பிள்ளையை தர சொல்லி? ஆபிரகாம்கிட்ட சொல்லியிருக்கிறார். கரெக்ட்டா? அப்ப ஆபிரகாம் யார்ட்ட சொல்லியிருப்பாரு? சாராள்ட்ட சொல்லியிருப்பாரு. சாராள்ட்ட சொல்லாம கூட்டு போக முடியுமா பையன? சொல்லுங்க. முடியுமா? கடைக்கே போக முடியாது நம்மளால. பையன கூப்பிட்டுட்டு தகனம் பண்ணிட போறாராம். அவ்வளவுதான். சரியா? அதனால கண்டிப்பா நான் சொல்றேன். சாராள்ட்ட சொல்லாம பொய் சொல்லிட்டு போயிருக்க முடியாது. நிச்சயமா ஆபிரகாம் தன் மனைவிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருப்பாரு. கர்த்தர் இந்த மாரி சத்தம் குடுத்திருக்காரு. நம்ம பிள்ளைய பலியிட சொல்றாரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆமென். நான் போறேன். ஏதோ ஒரு காரியம் இருக்கு இல்லையா? ஆனா நான் சொல்றேன் கண்டிப்பா. அவங்க 2 பேரும் தீர்மானம் எடுத்திருப்பாங்க. நீங்க என்ன செய்யுங்க? கர்த்தர் சொன்னபடி செய்யுங்க. நீங்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பைபிள்ல போட்டிருக்கு. அன்னைக்கு தான் நம்மலாம் இன்னைக்கு இந்த மாரி ஆண்டவர் சத்தம் குடுத்தாருன்னா எந்திரிக்க மாட்டோம். தூங்கிருவோம்ல. ஆண்டவரே தூங்கிட்டேன் ஆண்டவரே. மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்றோம். ஆனா அன்னைக்கு தான் நீங்க பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் வந்து அதிகாலையில எந்திரிச்சு கழுதையை ரெடி பண்ணி, மரத்து தகன பலிக்கு கட்டைகள்லாம் ஆயத்தப்படுத்திட்டு, அத கழுதை மேல ஏற்றிக்கிட்டு 3 நாள் பிரயாணம் பண்ணியிருக்காரு. நல்லா யோசித்து பாருங்க. 3 நாளுக்குள்ள மனசுல 1000 கேள்விகள் வரும். போயிருவோமா? 100 வயசுல பெத்த பிள்ளை. இவர் கடவுள் தானா உண்மையிலேயே? ஒரு கடவுள் இப்படி பிள்ளைய கேட்பாரா? நல்ல தேவன் தானா அவரு? பிசாசு எதுவும் சத்தம் குடுத்துட்டானா? நம்ம மாத்தி வந்துட்டோமா? கண்ணுக்கு முன்னாடி பிள்ளை எப்படி நம்ம தகன பலியா பலியிடுறது? இப்படி எத்தனையோ கேள்வி வந்திருக்கு. இதுல அவன் வேற கேள்வி கேட்கிறான். அப்பா, நெருப்பு இருக்குது, கட்டையும் இருக்குது. தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கேன்னு அவன் வேற கேள்வி கேட்கிறான். அவன்ட்ட சொல்ல முடியாது. நீ தான்டா மகனே ஆட்டுக்குட்டி பலின்னு சொல்ல முடியாது. தெளிவா சொல்றாரு. கர்த்தர் தமக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார். ஹalleluya. கடைசி வரைக்கும் நடந்து போறாங்கங்க. போய்
தகன பலிக்கு வந்து கட்டைகளை அடுக்கி, இதுல இன்னொரு நல்ல நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? குடும்பம். ஆபிரகாம் வந்து கடவுள் சத்தத்துக்கு கீழ்ப்படியணும்னு தெரிஞ்சதுனால, மனைவியும் கீழ்ப்படிறாங்க. நல்லா கவனிங்க. ஈசாக்குக்கு வயசு அப்ப 14 முதல் 17 வரைக்கும் தான் இருக்கும். ஈசாக்க தன்னை வந்து அவங்க அப்பா வந்து கட்டப் போறாரு. எங்க எங்க வீட்ல பாருங்க, இந்து குடும்பத்துல இருந்து வந்தவன் நான். ஒரு ஆட்டுக்குட்டி பிடிச்சு வெட்ட போனோம் பாருங்க. அப்ப வந்து எங்க வீட்ல வந்து பலூன் கேட்டேன். பலூன் வாங்கி தாங்கடான்னு சொன்னேன். வாங்கி தர மாட்டேன்ட்டாங்க. அதனால கோவத்துல என்ன பண்ணிட்டேன்னு கேட்டா, அந்த ஆட்டுக்குட்டிய அவுத்து விட்டுட்டேன். அன்னைக்கு ஆட்டுக்குட்டி தான் வெட்டணும். அவுத்து விட்டேன் பாரு. அது ஓடி அத பிடிக்கிறதுக்கு மத்தியானம் ஆயி போச்சு எங்களுக்கு. அப்ப யோசிச்சு பாருங்களேன். அது மாரி இந்த ஆட்டுக்குட்டி யாருன்னா ஈசாக்கு ஆட்டுக்குட்டி. உன்ன தாண்டா பலியிட போறேன் அப்படின்னு சொன்னா ஈசாக்கு என்ன செஞ்சிருப்பான்? சத்தமா சொல்லுங்க. தெரிச்சு ஓடிருப்பான். நான்லாம் ஓடிருப்பேன். அப்படி ஆளு. ஆனா நீங்க பைபிள பார்த்தீங்கன்னா, அந்த மாரி எதையுமே ஈசாக்கு என்ன செய்யல? செய்யவே இல்ல. அப்பா கர்த்தர் என்னதான் தகன பலியா பலியிட சொன்னாரா? அப்படின்னு சொல்லி அமைதியா நிக்கிறான். 14 வயசு பையன் நிக்கிறான். அவங்க அப்பா அவன கட்டுறாரு. அவன கயிற வச்சு கட்டுறாரு. கட்டி அவன தூக்கி அவன அந்த தகன பலி கட்டைகள் மேல வச்சு தகன பலிய கட்டை மேல வச்சுட்டு கர்த்தர் வந்து அப்ப நல்லா கவனிக்கணும். சில காரியங்கள் ரொம்ப ஆழமானது. அதுவரைக்கும் கர்த்தர் என்ன செய்யல? சத்தமே குடுக்கல. அதுவரைக்கும் சத்தமே என்ன செய்யல? குடுக்கவே இல்ல. ஆனா கத்திய எடுத்து எப்ப குத்த போறாரோ, அப்பதான் கர்த்தர் சொல்றாரு, ஆபிரகாம் நீ எனக்கு பயந்தவன் என்பதை நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன். சும்மா வாயில சொல்லுவோம் இல்லையா? ஆண்டவரே நீங்க என்ன சொன்னாலும் செஞ்சுருவேன் ஆண்டவரே. என்ன சொன்னாலும் செஞ்சுருவேன் ஆண்டவரே. இல்லை அருமையானவர்களே, புதுசா யாராவது இங்க இருந்தீங்கன்னா, கிறிஸ்துவர் இல்லாத குடும்பத்துல வந்திருப்பீங்களா? ஒருவேளை வந்திருக்கலாம். அல்லது நீங்க தேவ குடும்பத்துல இருக்கலாம். இது ஆழமான காரியம். நீங்க வந்து கர்த்தர் நம்பி எதையும் செய்யலாம். நீங்க கர்த்தர் தான் சொல்லார்ன்னு நீங்க திடப்படுத்திட்டீங்க அப்படின்னா, தைரியமா செய்யுங்க. நான் சொல்றேன். பாருங்க கர்த்தர் வந்து இந்த ஈசாக்க கொல்லல. அவர் ஒரு காரியத்த அங்க காண்பிச்சார். உன் மகன குடுக்காதப்பா, என் மகன நான் குடுக்குறேன். இப்ப ஈசாக்க கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு. பைபிள் உங்களுக்கு தெரியும். இப்படிப்பட்ட ஈசாக்கு வாழ்க்கையில தான் 100 மடங்கு பலன் உண்டாது இயேசு நாமத்தினால. கர்த்தர் சொன்னாரு. இதுக்கப்புறம் தான் சொன்னாரு. இப்படி நீ செஞ்சதுனால பூமியின் வம்சங்கள் எல்லாம் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும். உன் சந்ததியில எவனுமே ஏழையா இருக்க மாட்டான். ஆபிரகாமுடைய சந்ததி ஏழையா இருந்ததே கிடையாது. இன்னைக்கு உலக பொருளாதாரத்தை ரன் பண்றதே ஆபிரகாமுடைய சந்ததி தான். யூதர்கள் தான். வித்திலிருந்து பிறந்த ஆட்கள் தான். நான் கேள்விப்பட்டேன் பாருங்க. என்னுடைய சபையில ஒருத்தர் வந்து ஒரு கேட்டரிங் ஒர்க்கோ, ஒரு மேனேஜருக்கு ஒர்க்கோ தெரியல. கப்பலுக்குள்ள வேலை பார்க்கிறாரு. யுஎஸ்க்கு அந்த கப்பல் வருமா பாருங்க. இந்த மாரி பெரிய வசதியான கப்பல்கள், பல மாடி கட்டடங்கள் இருக்குமா. எல்லாருமே டூர் போறதுக்காக இருக்கிறது. சோ இந்த மாரி யூதர்கள் தான் இவ்வளவு பெரிய ஏகப்பட்ட கப்பல்களே வச்சிருக்கானாம் அவன். அவங்கள பார்த்தாலே தெரியுது எனக்கு வந்து அவர் சொல்றாரு, எல்லாம் யூதர்கள் தான். பிளெஸ்ஸிங் அப்படி இருக்குது. நம்ம ஒண்ணு பேசுறோம் நிறைய விஷயங்கள, அனுபவிக்கிறோம் கொஞ்சம். ஆனா அவன பார்த்தா, இவன் மேல பிளெஸ்ஸிங் வழிஞ்சு ஓடுன்னு அப்படியே கண்டுபிடிக்கலாம். அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினா. ஆமென். அப்ப நாம வந்து சில வேளைகள்ல இன்னைக்கு வந்து இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாருங்க இது ஈஸி கிடையாது. கடவுளோட சொல்லுக்கு கீழ்ப்படிறது ஈஸி கிடையாது. அது வந்து ரொம்ப கஷ்டம். நம்முடைய நம்முடைய சுய சித்தத்தை கீழ்ப்படுத்தணும். நம்ம விருப்பத்த, ஆசைய கீழ்ப்படுத்தணும். கண்கள் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. ஐயோ! நம்ம சாதியில என்ன சொல்லிருவாங்க? நம்ம குடும்பத்துல என்ன சொல்லிருவாங்க? நம்ம இத பண்ணா கர்த்தர் இப்படி செய்ய சொல்றாரே! அப்படிலாம் தூக்கி எறிஞ்சிட்டு, கர்த்தர் என்ன சொல்றார் என்பதற்கு முக்கியத்துவம் கொடுப்போமானால், அவருக்கு முன்பா சரண்டர் பண்ணி, "நீர் என்ன சொல்லீர் ஆண்டவரே?" அப்படின்னு கேட்கிற எல்லாருக்கும் தேவன் சத்தம் கொடுத்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். கண்டிப்பா நடத்துவார். உங்களுக்கு தேவ சத்தம் என்ன செய்யும்? கண்டிப்பா கேட்கும். சரியா? ஆக அத பத்தி மாத்திரம் இன்னொரு 10 நிமிஷம் காமிச்சு முடிச்சிடுறேன். ஏன்னா இது பெரிய டாபிக். நான் எல்லாத்தையும் எடுக்க முடியாது. ஆனால் ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன். ஆமா. அப்புறம் ரொம்ப இதாயிரும். அத இன்னொரு நாள் பார்க்கலாம். தேவ சித்தத்த எந்த வழிகள்ல கேட்குன்றத. இன்னைக்கு நான் ஒரு விஷயத்த சொல்லிர்றேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்க இயேசு ஆண்டவரா ஏத்துக்கொண்டிருந்தீங்க அப்படின்னா, எளிமையா நம்புங்க. உங்களுக்கு தேவ சத்தம் கேட்கும். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். உங்களுக்கு கண்டிப்பா கேட்கும். அத வாசிக்கலாமா? அங்க யோவான் 11ஆம் அதிகாரம் போங்க பிரதர். யோவான் 11ஆம் அதிகாரம்.
மன்னிக்கணும், யோவான் 10ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் யோவான் 10. 4 அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு ஆ, அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆ, ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. ஆ. அடுத்து 27 வாசிங்க. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் ஆ, அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் ஆ. எனக்கு பின் செல்லுகிறது. Praise the Lord. அப்ப முக்கியமானது, எத்தனை பேர் இங்க கர்த்தருடைய இயேசுவோட ஆடா இருக்கிறீங்க? இங்க இருக்கிற உங்க பிள்ளைகள் ஆட்டுக்குட்டிகள், நம்மலாம் ஆடு. கரெக்ட்டா? நாம எப்படி இயேசுவோட ஆடா மாறணும் அப்படின்னா, இயேசுக்கு மரியாதை கொடுத்து ஏற்றுக்கொண்டுட்டோம். என்னைக்கு ஒரு குடும்பத்துல நீங்க வந்து, இப்போ உங்க குடும்பத்துல உங்க பிள்ளை பிறந்திருக்கான் அப்படின்னா, எப்படி பிறந்தான்? பிறந்துட்டான், அதனால உங்க பிள்ளை தான். அப்போ உங்க உங்க சொத்துக்கள் அவன் அதிபதி தான். உரிமை அவனுக்கு இருக்குது. அது மாரி நாம வந்து இயேசு ஏற்றுக்கொண்டதுனால, நம்ம எல்லாரும் இயேசுவோட ஆடு ஆக்கப்பட்டிருக்கோம். ஆட்டுக்குட்டி ஆக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப கர்த்தர் சொல்றாரு 4ஆம் வசனத்துல, அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அழகான கிறிஸ்டியன் லைஃப். அழகான கிறிஸ்டியன் லைஃப் பத்தி அழகா போட்டிருக்கு. இயேசு முன்னாடி போறாராம். அவர் ஒண்ணு சொல்லுவாரு. என் சத்தத்தை உனக்கு தெரியலையா? ஒழுங்கா ஃபாலோ பண்ணிட்டு. சிம்பிள். ஆட்டுக்குட்டிக்கு ஒண்ணுமே தெரியாது. தலைய குனிஞ்சிட்டு ஆடிக்கிட்டே போயிட்டே இருக்கும். ஆனா காது ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். கிறிஸ்துவ ஜீவியத்துல காது ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும். எத கேட்கிறோம், எத உள்ள அனுமதிக்கிறோம், என்ன பிரசங்கம் கேட்கிறோம் ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியம். இந்த காதும் முக்கியம், இந்த காதும் முக்கியம். 2 காது இருக்குது. இந்த காது இருக்குது, இந்த காது இருக்குது. சம்பவத்துக்கு நான் போக முடியாது. ஆனா எளிமையா சொல்றேன். உங்களுக்கு ஏலிலாசர் சம்பவம் தெரியலையா? அந்த ஏலிலாசர் சம்பவத்துல ஏலிலாசர் மரிச்சு எங்க போயிட்டான்? ஆபிரகாமுடைய மடிக்கு போயிட்டான். அந்த ஐஸ்வர்யவான் எங்க போயிட்டான்? பாதாளத்துக்கு போயிட்டான். அங்க 2 பேரும் எங்க போயிருக்காங்கன்னா, சரீரத்துல போகல, ஆவியில போயிருக்காங்க. ஆனா, அந்த அந்த பாதாளத்துல இருக்கிற ஐஸ்வர்யவான் வந்து ஜெபம் பண்றான். கேட்கிறான். எனக்கு ரொம்ப தாகமா இருக்குது. ஆபிரகாமே, லாசரு உடைய விரல் நுனிய தண்ணீல தோய்த்து என் நாக்க குளிர பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவான். சரியா? அப்ப நல்லா கவனிங்க. அவன் சரீரத்துல கிடையாது. ஆனா அவன் பேசுறான். அவனுக்கு தாகம் எடுக்குது. அவனுக்கு நாக்கு இருக்குது. அவனுக்கு கண்ணு இருக்குது. அவனுக்கு வாய் இருக்குது. அவனுக்கு காது இருக்குது. ஒருத்தன் பரதீசுல இருக்கான். ஆபிரகாம் மடியில. இன்னொருத்தன் பாதாளத்துல இருக்கிறான். சரீரம் எங்க இருக்குது? பூமியில புதைக்கப்பட்டிருக்குது. ஆனா, கண் இருக்குது, காது இருக்குது, வாய் இருக்குது, தாகம் எடுக்குது. எல்லாமே இருக்குது ஆவிக்கு. அப்புறம் நமக்கு 2 காது இருக்குது. ஒண்ணு நம்முடைய இந்த காது. இன்னொன்னு நம்முடைய ஆவியின் காது. சிவராமன் சொல்றீங்க. கரெக்ட்டா? அப்போ வந்து இப்ப நம்முடைய பொறுப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய வசனத்தை இந்த காதுல கேட்கணும். கேட்க, 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 வேதத்த வாசிக்க கேட்க பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா, நான் சொல்லுகிறேன், இங்க சத்தம் கேட்கும். இங்க சத்தம் கேட்கும். 3 வழிகள்ல பழைய ஏற்பாட்டுல தேவன் பேசிட்டு வந்தாரு மனுஷங்கிட்ட. ஒண்ணு வந்து தீர்க்கதரிசிகள் மூலமா பேசினாரு. இன்னொன்னு சொப்பனம், தரிசனம் மூலமா பேசினாரு. இன்னொன்னு சரீர பிரகாரமாகவே கடவுளுடைய சத்தம் வெளியே கேட்கும். ஆனா இந்த 3 வழிகள்ல இப்ப தேவன் நடத்துறது இல்லை. நல்ல ஆழமான காரியம் புரிந்து கொள்ளுங்கள். அதனால நம்ம சொப்பனத்த தீர்க்கதரிசியை நாடி போகக்கூடாது. புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் சில வேளைகள்ல அதுவா வரும். நான் தப்பு சொல்லல. தீர்க்கதரிசியே கிடையவே கிடையாதுன்னு நான் சொல்ல, நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையின் வழிநடத்தலுக்காக நீங்க வந்து ஒரு பாஸ்டர்ட்ட ஆலோசனை கேட்கலாம். எங்கேயோ தீர்க்கதரிசி இருக்கிறாரு. அவர் சொல்லுவாரு, நீங்க அப்படி தீர்க்கதரிசியை நாடி அலையிற வாழ்க்கைய வாழக்கூடாது. உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். திரும்ப ஆமென் சொல்றீங்க. கரெக்ட்டா? உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். இந்த வார்த்தை இருக்கிறது. அதன்படி சத்தம் கொடுத்து நடத்துகிறார். 2வது சொப்பனம், தரிசனம். அதையும் அதுவா வேணும்னா அதுவா வரும். எதுக்கு எடுத்தாலும் கர்த்தர்ட்ட சொப்பனம் கொடுங்க ஆண்டவரே, தரிசனம் கொடுங்க ஆண்டவரே கேட்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம டீல் பண்ணுவோம். 3வது சரீர பிரகாரமா இந்த காதுல சத்தம் கேட்கிறது. அது எதிர்பார்க்க கூடாது. இதெல்லாம் முக்கியமான முதல் காரியம் சொல்லிடுறேன். இந்த காதுல எனக்கு வந்து இந்த காதுல வந்து சத்தம் கேட்கணும். அப்படி கர்த்தர் அப்படி செய்ய மாட்டார். தப்பு. அப்படி என்னதான் பாஸ்டர் நடக்கும் அப்படின்னு கேட்டா, உங்க ஆவியில தேவன் சத்தம் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட்.
உங்க ஆவியில இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்ன பாருங்க, இங்க பாருங்க வீடியோ பாத்தீங்கன்னா பாருங்க, இது ஒரு உங்க ஆவின்னு வச்சுக்கோங்க. உங்க ஆவிக்குள்ள இது உங்க ஆவி, இது பரிசுத்த ஆவி. இந்த பரிசுத்த ஆவி நாமளும் 2 ஒண்ணா இருக்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஆவிட்ட சத்தம் குடுத்து சாட்சி குடுத்துட்டே இருக்காரு. என்ன சாட்சி தெரியுமா? நீ தேவனுடைய பிள்ளை. நீ தேவனுடைய பிள்ளை. நீ தேவனுடைய பிள்ளை பேசிட்டே இருக்காரு. அது பைபிள்ல போட்டிருக்கு ரோமர் 8ஆம் அதிகாரத்துல. பர் அ அ உள்ளான சாட்சி குடுக்காராம். இதே போல இங்க இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்ம வசனத்த கேட்க 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 ஏதோ ஒரு ரீதியில அல்லது யாரோ ஒண்ணு சொல்றாங்கன்னா கூட இந்த உள்ள இருக்கிற ஆவியானவர் உங்க ஆவியோடு கூட சாட்சி கொடுப்பார், சத்தம் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். இப்ப நான் சொல்றதுக்கு கூட உள்ள இருக்கிறவரு உங்களுக்கு சொல்றனால நீங்க ஆமென் சொல்றீங்க. பிரைஸ் தி லார்ட். இல்லன்னா ஆமென் வராது. சொல்றது உங்களுக்கு புரியுதா? நம்ம உள்ளத்துக்குள்ள இருந்து உள்ள இருக்கிற ஆவியானவர் நமக்கு ஆமா இது சரிதான். இவர் சொல்றது சரிதான். ஆமென் போடு. நீ இங்க போ. அவர் சொல்றது சரிதான். இப்படி செய்ய போறேன். அப்படின்னு உள்ள இருந்து சத்தம் கொடுக்கிறார். அப்ப நாம முடிச்சிடுறேன். இது பெரிய டாபிக். அத ஒரு வசனத்த வாசிச்சு நம்ம அத கற்றுக்கொள்வோம். ஆ எங்க போகணும் அப்படின்னா, மத்தேயு 13ஆம் அதிகாரம் போங்க பிரதர். அங்க வாசித்து நம்ம முடிப்போம். மத்தேயு 13ஆம் அதிகாரம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க எல்லாரும். எனக்கு தேவ சத்தம் கேட்குமா? கண்டிப்பா கேட்கும் பிரதர். உங்களுக்கு உள்ள கேட்கும். நான் வாசிக்கிறேன். மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல 14ல இருந்து வாசிக்கிறேன். நான் வாசிக்கிறேன் 14. ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவரிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது காதார கேட்டும் உணராதிருப்பார்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பார்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காலும் இருக்கும்படியாக அவருடைய இருதயம் கொழுத்திருக்கிறது. காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. நல்லா கவனிங்க. இந்த வசனம் யாரை பத்தி போட்டிருக்காட்டீங்கன்னா பழைய ஏற்பாட்டு ஜனங்களை பத்தி போட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டுல இயேசு வரல. இயேசு ஒரு மனுஷனுக்குள்ள வாசம் பண்ண முடியாது. பாவம் மன்னிக்கப்படல, இருதயம் கழுவப்படல, புது சிருஷ்டி ஆக்கப்படல. கடவுள் ஒரு மனுஷனுக்குள்ள வாசம் பண்ண முடியாது. அப்ப தேவ சத்தத்தை அவன் உள்ள இருந்து கேட்க முடியாது. அதனால தேவன் வெளியே இருந்து நடத்தினார். ஆமென். பழைய ஏற்பாட்டுல ஏன் கர்த்தர் காது கேட்கிற மாதிரி பேசினாரு? ஏன் இடியில இருந்து பேசினாரு? ஏன் மேகத்திலிருந்து பேசினாரு? ஏன் தீர்க்கதரிசி மூலம் பேசினாரு? ஏன் தரிசனம் மூலம் பேசினாரு அப்படின்னு கேட்டா, மனுஷனால உள்ள கேட்க முடியாது. ஆனா இன்னைக்கு உங்கள பார்த்து சொல்றாரு. வாசிங்க அடுத்த வசனத்த. உங்களை என்ன பார்த்து சொல்றாரு? உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும், உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். உங்க உள்ளான காது கேட்கும். உங்க உள்ளான கண்ணு பார்க்க முடியும். ஆவியை கர்த்தர் உயிர்ப்பித்திருக்கிறார். உள்ளுக்குள்ள இயேசு வாசம் பண்ணுகிறார். உள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் தமது வார்த்தையை கொடுத்திருக்கிறார். இப்ப நிச்சயமா தனிப்பட்ட விதத்துல உங்க வாழ்க்கையை குறித்து தேவன் உங்ககிட்ட சொல்லாம வேற யார்ட்டையும் சொல்ல மாட்டார். உங்க தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து கர்த்தர் முதல்ல என்ன செய்வாரு? உங்ககிட்ட தான் பேசுவாரு. அப்ப இந்த பைபிளை வாசிக்கிறது ரொம்ப முக்கியம். பிரசங்கங்கள் கேட்கிறது ரொம்ப முக்கியம். நல்ல ஒரு பாஸ்டர்ட்ட ஆலோசனை கேட்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும். நீங்க உள்ள பார்க்கணும். வெளிய பார்க்க கூடாது, உள்ள பார்க்கணும். ஒரு உணர்வு இருக்கட்டும். இதோட சொல்லி முடிக்கிறேன். ஒரு உணர்வு. நல்லா ஆழமா கவனிங்க. ஒரு உணர்வு. என்ன உணர்வுன்னு கேட்டா, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஆண்டவரே, நான் எதை செஞ்சாலும் உம்மோட கேட்டு செய்யன்னு நான் ஆசைப்படுறேன் ஆண்டவரே. நீர் சொல்லும் நான் கேட்கிறேன். அப்படி நீங்க இப்படிப்பட்ட ஒரு ஒப்புக்கொள்வது இருக்குமானால், திட்டமா தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தும். உங்க வாழ்க்கை ஏதேனும் வாழ்க்கையா இருக்கும். உங்க மூலமா அநேகர் ஆஸ்வதிக்கப்படுவாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க் யூ. காட் பிளஸ் யூ. இதுல இன்னொரு டாபிக் இருக்கு. அத அடுத்த எப்பயாவது பார்ப்போம் நாம. கண்டிப்பா பாஸ்டர். கண்டிப்பா. தேங்க் யூ சோ மச். நீங்க என்னைக்கு நீங்களே சொல்லிடுங்க. வெயிட்டிங். பாஸ்டர் டைம் ஓடிட்டு இருக்கு, டைம் ஓடுங்க. இல்ல பாஸ்டர் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க பாஸ்டர். ஏன்னா அவர் பேசல. அவரை மறைத்து நமக்குள்ளாக இருக்கிற ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படிதான் நான் நினைச்சேன் நானு. எந்த ரீசனால இன்னைக்கு பாஸ்டர் இந்த ஒரு காரியத்தை குறிச்சு பேசினாரு
நான் யோசிச்சு பார்க்கும்போது என்னன்னு இங்க இணைந்திருக்கிறவங்களுக்கு தெரியும். உங்களோடு கூட ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கார். நான் விசுவாசிக்கிறேன். ஒரு சில பேர் என் கூட நீங்க பேசிக் கொண்டிருக்கீங்க. நீங்க ஐ மீன் என் கூட பேசிட்டு இருந்தீங்க. ஒரு சில காரியத்தை குறிச்சு. என் இருதயத்துக்குள்ளாக ஒண்ணே ஒண்ணு தான் நினைச்சிருந்தேன் நானு. ஒரு சில காரியத்தை நானும் ஷேர் பண்ணேன். இங்க இருக்க ஒரு சில பேர். ஓகே. ஆனா இன்னைக்கு ஆணித்தரமாக ஆண்டவர் அதை கன்ஃபார்ம் பண்றார் அப்படின்றத மறுபடியுமாக அதே காரியத்தை குறித்து ஆண்டவர் நம்மளோடு கூட நம்மளை குறித்து, நம்ம குடும்பத்தை குறித்து, நம்ம பிள்ளைகளை குறித்து அநேக காரியத்தை குறித்து நம்மளோட பேசிக் கொண்டிருக்காரு. இதுல இருந்தே ஒண்ணு நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் நம்மளை எவ்வளவு நேசிக்கிறார் பாத்தீங்களா? அவர் நம்மளை எவ்வளவு நேசிக்கிறவரா இருந்தா அதே காரியத்தை நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்றவரா இருப்பார். இதுதாங்க. இதுதான் நம்ம இப்போ வாசிச்ச மத்தேயு 13, 18ல 16ல வாசிச்ச போல உங்க கண்கள் காண்கிறதுனாலும், உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் அது எப்படி நம்ம வந்து அதெல்லாம் பாக்கியவான்களாம். இதை விட ஒரு பெரிய ஸ்லாக்கியம் வேற என்னங்க வேணும்? இதை விட ஒரு பெரிய ஸ்லாக்கியம் என்ன வேணும்? நான் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட போது நான் அடிக்கடி சொல்ற ஒரு காரியம் என்ன சொல்லிட்டு இருப்பேன் அப்படின்னா, இயேசு பேசுகிற தெய்வம். அவர் பேசாத கல்லோ மரமோ கிடையாது. அவர் பேசுகிற தெய்வம் இன்னைக்கு நம்மளோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறாருங்க. நம்மளோடு கூட பேசிக் கொண்டிருக்காரு. அந்த வார்த்தை மிகவும் வந்து அநேக பேருடைய இருதயத்துல நான் இன்னைக்கு பாக்குற ஒரு காரியம் பாக்குறேன் அப்படின்னா, அநேக பேருடைய இருதயத்துல ஒரு 10 போட்டுது. அதாவது இந்த அடிபட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 போடுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குளுமையாகவும் இருக்கும். அதே சமயத்துல ரணத்தை ஆற்றக்கூடியதாக இருக்கும். இந்த வார்த்தைகள் நான் கர்த்தருல விசுவாசிக்கிறேன். இந்த நாள்ல ஆண்டவர் அதை செய்து கொண்டிருக்காரா? அநேக பேருடைய இருதயத்துல அதை செய்து கொண்டிருக்காரான்னு நினைக்கிறேன் நானு. நான் அடிக்கடி நினைப்பேன் நானு. இன்னைக்கு பாஸ்டர் சொன்னது போலதான். ஏன்னா வந்து போயிட்டு ஆபிரகாம் பலியிடு கொடுக்கும்போது, ஓகே நிப்பாட்டு, எனக்கு தெரியும் நீ வந்து என் வார்த்தைக்கு கீழ்ப்படுற அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்ப நினைக்கிறேன் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி ஆண்டவருக்கு தெரிஞ்சிருக்காதா? நம் நாவில் சொல் பிறவாதற்கு முன்பதாகவே அதை அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார்கள். அவருக்கு தெரியும்ல. ஆனாலும் பாருங்களேன், அந்த கீழ்ப்படிக்கு இப்ப ஆண்டவர் வந்து லவ் பண்றேன்னு சொல்லிட்டு மேலேயே இருந்திருந்தாருன்னா, நீங்களும் நானும் வந்து நம்பி இருப்போமா? உண்மையை சொல்லுவோமே. அவருடைய ஸ்தானத்தை விட்டு அங்கிருந்து இறங்கி அதை ஆக்ஷன்ல காமிக்க, அந்த லவ் ஆக்ஷன்ல காமிக்கணுன்றதுக்காக தானே வந்து 2 கையும் வந்து நிர்வாணமாக சிலுவையில ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தையும் நமக்காக சிந்தினார். அவர் ஆக்ஷன்ல காமிச்சார்ல. he didn't just say right. அவர் எல்லாவற்றையும் நீ மனுஷனாக இருக்கியா, எனக்கு தெரியும் நீ என்ன பாடுகள் போறன்னு சொல்லிட்டு நானும் வரேன் அப்படின்னு சொல்லி நமக்காக வந்தார்ல. அதே போல நம்மளையும் நம்ம கிட்டயும் ஒரு ஆக்ஷன் எதிர்பார்க்கிறாருங்க. தண்ணீரை திராட்சை ரசமா மாத்தினாரு. ஆண்டவர் நினைச்சிருந்தாருன்னா தண்ணியே இல்லாம திராட்சை ரசத்தை உண்டு பண்ணிருக்க முடியும். ஜாடியே இல்லாம ஜாடியை உண்டு பண்ணிருக்க முடியும். திராட்சை ரசம் குடிக்காமயே நமக்கு ஒரு உணர்வை கொடுத்திருக்க முடியும். திராட்சை ரசத்தை குடிச்ச மாதிரி ஒரு உணர்வு கொடுத்து முடியும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஜாடிகளை கொண்டு வாருங்கள், அதை தண்ணீரால் நிரப்புங்கள் அப்படின்றாரு. நம்ம கிட்ட ஒரு காரியத்தை எதிர்பார்த்தார்ல, ஒன்னே ஒண்ணுதாங்க இந்த நாள் நம்ம எதிர்பார்க்கிறாரு. அவருக்கு நம்ம கீழ்ப்படியும் போதுங்க. இன்னைக்கு எப்படி சாமுவேலை குறிச்சு நம்ம வந்து சொல்றோம்ல, ஓகே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நீங்க சொல்லுங்க ஏசப்பா, நான் கேட்கிறேன். அதே போல ஆண்டோட சத்தத்தை கேட்கறது பார்த்து ஆண்டவர் அழகா சொன்னார்ல. எங்க அம்மா வந்து வேற ஒரு நம்பர்ல இருந்து எனக்கு கால் பண்ணி, அப்பா நீ என்னப்பா பண்ற அப்படின்னு சொன்னாலுமே நான் உடனே சொல்லுவேன், அம்மா என்ன நீங்க எந்த நம்பர்ல இருந்து கால் பண்றீங்க அப்படின்னு நான் உடனே கேட்பேன். ஏன் அப்படின்னா அவங்களோட சத்தத்தை எனக்கு தெரிஞ்சதுனால. அதே போல எனக்கு முதல் ஆண்டோட சத்தம் கேட்கும் போது ஒரு மாதிரி இருந்துச்சு. ஒரு பயம் இருந்துச்சு, ஒரு திகில் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் நான் கேட்க எனக்குள்ளாக ஆறுதல், எனக்குள்ளாக ஒரு கம்ஃபர்ட், எனக்குள்ளாக ஒரு என்கரேஜ். அந்த வார்த்தை உங்களுக்குள்ளாக இருக்குதுங்க. ஆவியானவர் உங்களோடு கூட இருக்காரு. அந்த வார்த்தையை நீங்களும் கேட்பீங்க. அவர் பேசுகிற தெய்வம் இந்த நாள்ல பேசிக் கொண்டிருக்கிறார். நம்ம கண்களை மூடி ஜெபிக்க போறோம். இந்த நாள் ஆண்டவர் பேசின காரியங்களுக்காக. எனக்கு தெரியும் இந்த வாரத்துல வந்து இங்க ஜாயின் பண்ணிருக்கவங்க, ஓகே ஒரு சில பேர் எனக்கு கால் பண்ணுவீங்க. ஏன்னா ஆண்டவர் வந்து உங்க கூட பேசுனது எனக்கு நல்லா தெரியும். எனக்கு நான் விசுவாசித்து கொண்டு இருக்கிறேன். ஓகேவா? ஆண்டவர் பயங்கரமா பேசிட்டு இருக்காரு இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்க நான் திரும்ப சொல்றேன் பாருங்க. இங்க நம்ம ஒரு சின்ன கூட்டம் தானே. இருந்தாலும் எல்லாருமே வந்து இந்த மீட்டிங் நம்ம வருமா? வந்து வாரம் வந்து ஆண்டோட வார்த்தையை பெற்றுக்கொள்றோமா? உண்மையாகவே இதுல ஜாயின் பண்றவங்க வேற எந்த வேலையும் பார்க்காம நல்லா பாருங்க. பாஸ்டர் வந்து ஒரு நிமிஷம் கூட எக்ஸ்ட்ரா எடுக்கல. கரெக்டா முடிச்சாரு. இப்ப நான் தான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 3 நிமிஷம் எடுக்கிறேன். கரெக்டா முடிச்சாரு. ஆனா இந்த டைம்ல நம்ம மத்த வேலையை பார்க்காம, இது யாருக்கு தெரியுமா வந்து ஒரு ஒரு அற்புதமாக தெரியும். இது யாருக்கு தெரியுமா வந்து ஒரு பொக்கிஷமா தெரியும். யார் இந்த வார்த்தைகளை கவனித்து கேட்கிறார்களோ, யாருடைய காதுகள் கேட்டுக்கொண்டிருக்கிறதோ,
இப்ப இந்த மீட்டிங் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா, மத்த வேலை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, அகைன் ஐ அம் ரிக்வெஸ்டிங். ஓகே. மத்த வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த 45 மினிட்ஸ் அந்த வேர்டுக்கு வரும்போது தயவு செய்து உட்கார்ந்துருங்க. தயவு செய்து உட்கார்ந்துருங்க. அது உட்கார்ந்து அத பெற்றுக்கொள்ளும் போது தான் அந்த பலங்க. அந்த வார்த்தை நமக்குள்ளாக உள்ள போய் கிரியை செய்யும் போது தான் நமக்குள்ளாக ஒரு பலன் வருங்க. அந்த பலனை கர்த்தர் உங்களுக்கு குடுப்பார் நான் விசுவாசிக்கிறேன் நானு. நம் கண்களை மூடி ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, நீங்க பேசுகிற தெய்வமாக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். நீங்க பேசிக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தராஜா. அப்பா கர்த்தராஜா, நீங்க சர்வ வல்லவராக நீங்க இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தராஜா. எங்களுக்கு முன்பாக நீங்க சென்று கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தராஜா. நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும் ராஜா, உம்மாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ ராஜா. அப்பா கர்த்தராஜா, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தராஜா. அப்பா கர்த்தராஜா, ஓ ராஜா, சாமுவேல் சொன்னது போல ராஜா, ஓ ராஜா, சிறு வயதுல ராஜா சாமுவேல் சொன்னார் ராஜா, அப்பா அப்பா சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொன்னாரு. இந்த நாள்ல நாங்க எல்லாரும் ராஜா, அப்பா நாங்க எல்லாம் உமக்கு பிள்ளைகள் தானப்பா. நாங்க சொல்லுகிறோம் கர்த்தராஜா, எங்களை வாய்களை திறந்து ராஜா. அப்பா நீங்க சொல்லும் அடியேன் கேட்கிறோம் கர்த்தராஜா. நாங்கள் கேட்கிறோம் கர்த்தராஜா. நாங்கள் கேட்கிறோம் கர்த்தராஜா. நாங்கள் அப்பா என்னத்தை சொல்லணும், என்னத்தை செய்யணும், என்னத்தை பேசணும் ராஜா. ஓ ராஜா, அதை எங்களுக்கு அப்பா நீங்க சொல்லுங்க கர்த்தராஜா. உமக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தை ராஜா நாங்க செய்யாத படிக்க ராஜா, நாங்கள் கவனம் உள்ளவர்களாக நாங்க இருக்க கிருபை கொடுங்க ராஜா. நீங்க அப்படி செய்ய போவதற்காக அப்பா நாங்கள் ராஜா, நாங்கள் ஒருத்தர் செய்வது நிமித்தம் கர்த்தராஜா, எங்களுடைய அப்பா சந்ததி முழுவதும் கர்த்தராஜா, ஓ ராஜா நீங்க ஆசீர்வதிக்க போறீங்களே கர்த்தராஜா, அப்பா கர்த்தராஜா, ஓ அதற்கு ராஜா, ஓ ராஜா நாங்க அப்பா கர்த்தராஜா, ஓ எங்களை சமர்ப்பிக்கிறோம் கர்த்தராஜா. அப்பா உமது வார்த்தைகளை ராஜா, ஓ எங்களை ஆவியான உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்களோட கூட நீங்க பேசுவதற்காக, இன்னும் பேச போவதற்காக, எங்களை வழிநடத்த போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். விசேஷமாக ராஜா, இந்த நாள்ல நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து அப்பா கர்த்தராஜா, பாஸ்டர் பிரியனுக்காகவும் அவருடைய சபைக்காகவும் ஜெபிக்கிறோம் கர்த்தராஜா. அப்பா அந்த இடத்துல நீங்க வைத்திருக்கீங்க அப்படின்னா ராஜா, அதற்கு ஒரு நோக்கம் உண்டு ராஜா. அந்த இடத்துல ராஜா கலங்கரை விளக்கமாக ராஜா, ஓ அநேக பேருக்கு கர்த்தராஜா, மனதுருகிற ஒரு சபையாக கர்த்தராஜா, ஓ அநேக பேருக்கு கர்த்தராஜா, ஓ ராஜா அப்பா கர்த்தராஜா, மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற ஒரு சபையாக கர்த்தராஜா, ஓ அநேக பேருக்கு அப்பா திக்கற்றவர்களுக்கு ராஜா, ஓ அப்பா கர்த்தராஜா, என்ன செய்வது என்று தெரியாதவர்களுக்கு ராஜா வழிநடத்தக்கூடிய ஒரு சபையாகவும் கர்த்தராஜா, ஒரு வெளிச்சமாக ராஜா, ஓ இந்த சபையை நீங்க வைப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துறேன். விசேஷமாக ராஜா, சிறு பிள்ளைகளை கர்த்தராஜா, ஓ இந்த சபையில கர்த்தராஜா நீங்க எழுப்ப போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறேன். பாரம் உள்ள ராஜா, பாரத்தோடு ஜெபிக்கிற சிறு பிள்ளைகளை கர்த்தராஜா நீங்க இந்த சபையில எழுப்புறீங்க கர்த்தராஜா, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறேன் கர்த்தராஜா. ஓ உங்க நாமம் மகிமைப்பட்டோம் கர்த்தராஜா, சபை மூலியமாக ராஜா, இவருடைய ஊழியம் மூலியமாக ராஜா, நீங்க அநேக காரியங்களை ராஜா, அநேக பேருடைய இருதயத்தை ராஜா, ஓ ராஜா வெளிச்சத்துக்கு நீங்க கொண்டு வர போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறேன். உங்க நாம மாத்திரம் மகிமைப்பட்டோம். அதே போல அப்பா கர்த்தராஜா, எங்க மத்தியில இணைந்த ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தராஜா. விசேஷமாக கர்த்தராஜா, இந்த நாள்ல புதிதாக இணைந்த ஒவ்வொரு கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தராஜா. அப்பா ஸ்ரீஷா அவர்களை உங்க கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம். அவங்க குடும்பத்துல அப்பா இன்னும் அநேக பேர் ரட்சிக்கப்படணும் ராஜா. அவர்கள் எல்லாரும் உங்க கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தராஜா. அப்பா ரட்சிக்க கூடாதபடி உமது கை குறுகி போல ராஜா நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. மகளுடைய ஒவ்வொரு கண்ணீரையும் நீங்க அப்பா கர்த்தராஜா கழிப்பாக நீங்க மாற்றுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறேன் கர்த்தராஜா. அப்பா விசேஷமாக ராஜா, நாங்கள் தொடர்ந்து தியோக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கோம். இந்த நாள்ல நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ராஜா பரிபூர்ண சுகத்தை இப்பொழுது கட்டளை எடுக்கிறோம் மகனுடைய அப்பா சரீரத்துக்குள்ளாக கர்த்தராஜா. ஓ ராஜா, உமது சுவாசத்தையே மகனுக்கு நீங்க வைத்திருக்கீங்க கர்த்தராஜா. அதை அப்பா நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தராஜா. அப்பா அதே போல அப்பா கர்த்தராஜா, ஓ ராஜா எங்க மத்தியில அப்பா இணைந்த தேவியாண்டி உங்க கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தராஜா. அவங்களையும் அங்குலையும் ராஜா நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இன்னும் அப்பா கர்த்தராஜா இணைந்த ஒவ்வொருவரும் கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருடைய ஜப குறிப்புகளையும் உங்க கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தராஜா. அப்பா நாங்களும் கர்த்தராஜா, கணவன்மார்களும் மனைவிமார்களும் பிள்ளைகளும் ராஜா ஒவ்வொரு ராஜா உமது வார்த்தைக்கு ராஜா செவி கொடுக்கிறவர்களுக்காக அப்பா இணைகிறவர்களாக ராஜா இருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க, பலப்படுத்துங்க, திடப்படுத்துங்க. நீங்க அப்படி செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். உங்க நாம மாத்திரம் மகிமைப்பட்டோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் ஒன்றிணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா இதே டைமிங்ல வந்து நம்மளுடைய மீட்டிங் ஸ்டார்ட் ஆகும்.
அடுத்த வாரம் மைசூர்ல இருந்து பாஸ்டர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்கள் வந்து ஆண்டோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்காங்க. ஸோ எல்லாரும் வந்து இதே டைம்ல வந்து இணைந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்ரீஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க ஜாயின் பண்ணிருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா வந்து என்னோட கூட ஒர்க் பண்றவங்க. நாங்க 2 பேரும் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 இயர்ஸா நாங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஐ மீன் ரெகுலரா பேச மாட்டோம் அப்படின்னாலும் அப்பப்போ பேசுவோம். ஆனா லாஸ்ட் ஒரு 6 மந்த்தா வந்து நாங்க தொடர்ந்து ஒண்ணா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஜஸ்ட் ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி தான் தெரியும். நான் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்களோட பேசும்போது அவங்க என்ன கேட்கறாங்க. கேட்கும்போது வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அப்போ ஒரு சில காரியம் பேசி நான் சொல்றேன். எனக்கு இங்க சபை இருக்கு. ஸோ சாட்டர்டே, சண்டேலாம் வந்து நான் வந்து அங்க போயிடுவேன். ஸோ எனக்கு கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொன்னா, அப்போ உடனே அவங்க சொன்னாங்க, "நீங்க பிலீவரா?" அப்படின்னு சொல்லி என்ன கேட்டாங்க. நான் சொன்னேன், "இவங்க என்ன நம்மள பிலீவரான்னு கேட்கறாங்களே" அப்படின்னு சொல்லி, "நீங்க பிலீவரா?" அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஆஃபீஸ்ல ஒர்க் பிளேஸ்லயுமே வந்து இப்படி நம்ம இந்த பிலீவர்ஸோட நம்ம ஒர்க் பண்றோம் அப்படின்னும்போது, அது ஒரு பெரிய ஸ்லாக்கியமாக நான் நினைக்கிறேன் நானு. ஏன்னா இன்னைக்கெல்லாம் வந்து நாங்க 2 பேரும் சாட் பண்ணும்போது சொன்னேன், "ஆமாங்க நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். ஓகே இந்த ப்ராஜெக்ட்க்காக ப்ரே பண்ணிக்கலாம்." அப்படின்னு சொல்லி சாட் பண்ணும்போது, ஸோ அவங்கள குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. இன்னும் அநேக பேர் அவங்க குடும்பத்த அவங்க பாருங்க ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனாலும் அவங்க மட்டும் தான் அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க வந்து குடும்பத்தின் நிமித்தம் வந்து ரட்சிக்கப்படாத ஒரு மகனை திருமணம் பண்ணாங்க. ஆனா அவங்க மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் தெரியும். அவங்க ஹஸ்பண்டும் சீக்ரெட் பிலீவர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப குடும்பமாக அவங்க ஆண்டவருக்குள்ளாக இருக்காங்க. இப்ப குடும்பமாக அவங்க குடும்பங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்காங்க. சோ உங்களுடைய பிரேயர்ல நீங்க வந்து அவங்களையும் அவங்களுடைய குடும்பத்தையும் வந்து நினைவு கொள்ளுங்க. ஏன்னா ரட்சிக்கப்படாதபடிக்கு அவரோட கை குறுகி போகவே இல்ல. ஏன்னா ரட்சிப்பு அவருடையது. நான் விசுவாசிக்கிறேன். நம்ம இந்த பூமியில நம்ம கேட்கிற ஆவியில கேட்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். அதற்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறாரு. அதுவும் விசேஷமாக ரட்சிப்பை குறித்து சொல்றேன். ஏன்னா என் குடும்பத்துல ரட்சிக்கப்படாத அநேக பேர் இருந்தாங்க. ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் தனித்தனியாக ரட்சித்தார். சோ இந்த நாள்ல நீங்க இணைந்திருக்கீங்க அப்படின்னா, இன்னும் நீங்க ஒரு சில பேருக்கு ப்ரே பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் இவங்க ரட்சிக்கப்படலன்னு நினைக்கிறீங்கன்னா, சோர்ந்து போயிடவே போயிடாதீங்க. ஓகேவா? தேவன் ஓகே. அவரோட ஒர்க் இன்னும் முடியல. அவர் செய்து கொண்டு தான் இருக்காரு. அவர் ஒர்க் முடியவே போறதில்ல. ஓகே. அவர் மனதுருக தெய்வமாக தான் இருக்காரு. சோ தொடர்ந்து அவங்களுக்காக ஜெபித்துக் கொள்வோம். அதேபோல நான் சொன்னது போல அநேக பேருக்காக. அதேபோல இன்னொருத்தங்க வந்து புதுசா வந்து உங்களோட மொபைல் ஐடி மட்டும் தான் தெரியுது C3ன்னு சொல்லிட்டு. ஆனா யாருன்னு தெரியல. கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க் யூ சோ மச் பாஸ்டர். எங்களோட தேங்க் யூ. இணைந்ததுக்காக வார்த்தையை வந்து பகிர்ந்ததுக்காக தேங்க் யூ சோ மச் பாஸ்டர். பிரைஸ் லார்ட் இணைந்தவருக்காக நன்றி. அடுத்த வாரம் இதே மீட்டிங்ல நம்ம வந்து சந்திப்போம். தேங்க் யூ. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். தேங்க் யூ சோ மச். இணைந்தவருக்காக நன்றி. நீங்க ஏதாவதுனா